அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இதை கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து கொள்ளுங்க. இது மனிதரால் கூடாதவைகள் தான், தேவனால் கூடாதவைகள் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் காரியங்கள் எல்லாம் மாறி போகும். நீ கட்டப்படு, மறுபடியும் நீ கட்டப்படுன்னு சொல்லிட்டாருன்னு. அதனால சோர்ந்து போகாதீங்க. அவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. அதனால விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை தேடுகிறார். இந்த செய்தியின் தலைப்பு, செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நோக்கம் உண்டு. ஏன் பரலோக மேன்மையை உதறிவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பார்க்கும். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். உலகத்தை மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே வந்தார். மட்டுமல்ல, இழந்து போனதை தேடும்படி வந்தார். இன்றைக்கி அநேக இழந்து போய் தானே இருக்கிறீங்க. அதாவது குடும்பத்தில் வந்து சில பேர் எனக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பையன் இப்போ வந்து அபிஷேகத்து இல்லாமல் அம்மா எல்லாத்தையும் பேக் சைலட் ஆகிட்டு அவன் இப்போ எல்லாம் அப்போசிஷனில் பேசிட்டு அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் போய் இது பண்ணிகிட்டு இருக்கிறானே. நீ எவ்வளோ பேரண்ட்ஸ் அவன் இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் இழந்து போனதை மீட்டெடுக்கவே இயேசு கிறிஸ்து வந்து. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தில் நீ இழந்து போனாய், அதை இழந்து போனது தேடத்தான் நீ கர்த்தருக்கு செய்தி மூலம் உங்களோட பேசி அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளுங்க. முதல்ல தெரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் இருக்கலாம். அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் இதை இழந்து போயிட்டோம், அதை இழந்து போயிட்டோம். சில பார்க்கும்போது உலகத்தில் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள்லாம் கூட நிறைய காரியங்களை சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்க, சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாங்க, சுகத்தை, ஏன் வாழ்க்கையே சில பேர் இழந்து நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, ஸ்தோத்திரம்னு கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உலகம் சமாதானத்தை, மன நிம்மதியை தேடி ஆறுதலை படும்படியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை தேடுகிறது. கர்த்தரோ நம்மை தேடுகிறார். ஆண்டவர் உங்களை தேடுறார். நீங்கள் என்னத்தை தேடுறீங்க? இதைத்தார் ஆண்டவர், அதைத்தார் ஆண்டவர்ன்றீங்க. அவங்க சொல்ற, என் மகளேன்னு உங்களை தேடுறார் ஆண்டவர். இந்த செய்தியில் அதானே சொல்கிறாரு, நம்ம ஆத்துமாவின் ரட்சிப்பை தேடுகிறார், நம்மோடு உள்ள ஐக்கியத்தை தேடுகிறார். ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம். நீங்கள் அந்த மாதிரி இந்த 3 பேர் கரெக்டாக வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலக்கம், பயம், குழப்பெல்லாம் வராது. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அதனால் தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலை எல்லாம் எப்படி இருந்தாலும் பாருங்கள், இழந்து போன ஒரு சமாரிய ஸ்திரீயை தேடி மத்தியான வெயில் என்றும் பாராமல் அங்கே போய் பாருங்கள், சமாரியாவுக்கு வந்தார். 38 வருடமாய் வியாதியாக இருந்த பெதஸ்தா குலத்துக்கு அவரை தேடி போகிறார். ஆண்டவர் தேடி போவாருங்க. நான்லாம் வந்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிந்து கொண்டேன்? உபத்திரத்தின் பாதையில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், தேடி வந்தார். நான்லாம் ரட்சிக்கப்படுவேன் கனவுல கூட நினைக்கலைங்க. ஊழியம் செய்வேங்கிறது சுத்தமாக நினைக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து உலகத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா 6 நாள் வேலை செய்வாங்க, ஃபேக்ட்ரியில் போய் மேனேஜராக இருப்பாங்க. 7ஆவது நாள் ஊழியன்னு போயிடுவாங்க. அதனால எனக்கு இந்த ஊழியத்தை பார்த்தாலே, ஏன்னா 6 நாள் அப்பா வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி போங்க, 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. அப்போ எனக்கு மனசில் என்னென்னா, ஊழியம் செய்தாலே இப்படித்தான் போல் இருக்கு அப்படின்ட்டு. அதனால் ஊழியனாலே எனக்கு ஒரு வெறுப்பு மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் கர்த்தர் பாருங்க, தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னுடைய டெலிவரிக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன், நீ பிறக்க மாட்டியோ கிடைக்க மாட்டேன்னு கூட நினச்சேன்னுவாங்க. அதனால் எப்போவுமே தெரிந்து கொள்ளுங்க, நம்ம இழந்து போனோம், என் பிள்ளை இது பண்ணிட்டாலும் ஆண்டவர் தேடி வருவார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லா விசுவாசிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஆண்டவரோட நல்லா ஐக்கியமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னா உடனே ஆண்டவரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது செய்யவே கூடாது தேவ பிள்ளைகளே. பிசாசுகளை மேற்கொண்டுருவான். ஒரு நாள் ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவை வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா பிசாசுடைய ஃபஸ்ட்டு வேலையே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை முதல்ல வெட்டுறதான் பார்ப்பான். அவிசுவாசத்தை கொண்டு வருவான், சந்தேகத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான். இதெல்லாம் அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு வராது. பைபிளில் இருக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கும், எல்லாரும் மாறிடுவாங்களா? அப்படியெல்லாம் வந்து சந்தேகத்தை கொண்டு வருவான். இல்லை. ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியப்படணும்னா அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தை கேட்கணும், அவரோட இடைப்படணும், வேதத்தை எடுக்கணும். இரவும் பகலும் எனக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், என்ன தீர்வுக்குமே முதல்ல ஆண்டோடைய சமூகம் தான். அந்த உட்காந்து நீ பேசும். எனக்கு சில நேரத்தில் மனதில் கொஞ்சம் வேதனைலாம் வந்துடும்.
சில போராட்டங்கள் நம்ம பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடும். உடனே ஓப்பனாக வந்து சொல்லலாம், ஆண்டவரே நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது. அருமையாக கர்த்தர் பலப்படுத்திடுவார். வந்து வசனத்தை கொடுத்து கொடுத்து நம்மளை திடமனதாயிரு, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு. அந்த மனம் மட்டுங்க சோர்ந்து போயிட்டோம்னா நம்மளால விசுவாசிக்கவே முடியாது. மன சோர்வுன்னா என்னன்னா ஆவியில் கீழே இறங்குறது, அதனுடைய வார்த்தையை நம்ப முடியாது, நிற்கிறது. அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் வந்து சத்தியபரர். வார்த்தை வந்து ஜீவனுண்டு வல்லமை உண்டு. அதை நம்மளை தட்டி எழுப்பும். சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் நம்முடைய வாசம் பண்ணி கொண்டிருக்காரு. அது ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. அதே மாதிரி தான் ஆதாம் பாவம் செய்தபோது அவருடைய உள்ளம் உடைந்தது. ஆண்டவர் அவரை தேடி வர்றார். அதாமே நீ எங்கே இருக்கிற? இதே மாதிரி தான் அநேக பாவம் செய்துட்டு போய் மாட்டி கொண்டிருக்கிறாங்க. போய் கேட்குறாரு, ஆண்டவரே அதாமே நீ எங்கே இருக்கிறமோ உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சிப்பார். முதல்ல நீங்கள் விசுவாசிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர் 16:10 சொல்லு. யாராவது ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணுவார், ரட்சிக்கப்படுவாங்க. எங்கள் குடும்பத்தில் முத ரட்சிக்கப்பட்டது எங்கள் சித்தி மனோன்மணி சந்தோஷம். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க ஃபஸ்ட்டு. அவங்க ரட்சிக்கப்பட்டது ஆண்டவர் பேசுகிறாரு அப்படி இப்படிலாம் எங்களுக்குலாம் அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அது நாங்கள் முதல்ல அதை வந்து ஒரு வேடிக்கையாக எடுத்துக்கிட்டோம். அது எப்படி ஆண்டவர் பேசுவார், அது எப்படி பரலோகத்தில் இருக்க ஆண்டவர் இந்த மாட்டை வந்து இப்படிலாம் நாங்கள் பேசணும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் ரட்சிக்கப்பட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஒன்றன் பின் ஒன்று எங்கள் குடும்பம் முழுவதும் இன்றைக்கு அநேக ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் கொண்டு வந்துடுவார் எல்லாத்தையும். அதே மாதிரி பாருங்கள், ஆண்டவர் தேடி ஆதாமை தேடி வரும்போது அவனை தேடி ஆண்டவருக்கு தன்னுடைய முகத்தை மறைத்து செடிகளுக்குள்ளே மறைந்து கொண்டார். அதுதான் பாவம் செஞ்சவொடனே மறைஞ்சிட்டான், மகிமை வளர்ந்து போயினான். தாய் தன் பிள்ளைகளை தேடுகிறது போல மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டை தேடுதல் இன்றைக்கு அவர் நம்மை தேடி தேடி அலைகிறார். அதை தெரிந்து கொள்ளுங்க. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயமை போல் வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று ஓசியா 11:8 ஆண்டவர் எப்படி சொல்றாரு. எப்படிப்பா நான் உன்னை கைவிடுவேன்? அதே தான் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, ஏம்மா ஏன் நீ பயப்படுற, நான் எப்படி உன்னை மறப்பேன்? ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லையே. ஏன் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறேனே. எவ்வளோ நல்ல தேவங்க. இசப்பா மேல அன்பு கூறுங்க. அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் பார்த்து அவரை பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எப்படி சொல்லுங்க, தேவனால் அழைக்கப்பட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கும். இந்த பிரச்சனையில் கூட இதுக்கு பின்னாடி ஒரு மேன்மை கர்த்தர் அதில் பொதிந்து வச்சு தான் அதை அனுமதிப்பார். தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோட கூட அக்கினி நடக்கும், நீ வேகாத கூட இருக்கிறாரு, கையை பிடிச்சிருக்கிறாரு, நடத்துவார். நம்ம எப்படி இந்த பிள்ளைகளுக்கு நம்ம நடக்க பழகி கொடுக்குறோம், அதே மாதிரி நம்ம கையை பிடிச்சி நம்மளை நடத்தி கொடுறோம். நம்மளை கை விடவே மாட்டார். நம்ம பிள்ளைகளை கை விடுறோமா? இப்போ நம்ம இப்போ தான் வாக்கிங் ஸ்டிக்கு அது இதுன்னு போட்டு வந்துருச்சு, சோம்பேறித்தனமானது. அப்போல்லாம் வந்து கையை பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டு போவோம். அதே தான் ஆண்டவர் நம்மளை கயிறம் பிடிச்சிருக்கிறாரு. நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் ஒரு நாளும் வீணான வார்த்தையை பேசவே மாட்டாருங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் உண்மை உள்ள வார்த்தைகள், ஜீவன் உள்ள வார்த்தைகள், வல்லமை பொருந்திய வார்த்தைகள், அது கிருபை பொருந்திய வார்த்தைகள். விசுவாசிங்க. சரி, அது எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவர் மிகவும் அன்புள்ள, அதே நேரம் உங்கள் அன்புக்காக ஏங்குகிறவர். நீங்கள் பாவ பிடியிலும் சத்துருவின் பிடியிலும் சிக்கி பாதாளத்துக்கு இறங்குறதை எப்படி தாங்கிக் கொள்ளுவார்? ஆகவே தான் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். எனக்கு ஒரு வாட்டி ஒரு சகோதரனுடைய அப்பா, ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போது ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னை வந்து சொன்னார். ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறாரு. அவருக்கு அந்த நேரத்தில் போய் அவர் பையன் பேர் மறந்துடுச்சு, அப்படியே பெத்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. அவன் கடைசியில் திடீர்னு வந்து மகனேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். அவரை திடீர்னு வந்து அவங்கள உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த அந்த வேதனை, மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன ஆகுமோன்னு. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நமக்காக பரிதபிப்பாருங்க. பிள்ளைய என்ன ஆச்சு, பிள்ளைய காணுமே, அவன் ஜெபத்துக்கு வரலையே, அவன் என்ன செய்கிறான், அப்படி தான் ஆண்டவர் நமக்காக வந்து தேடிட்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தப்பு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்காரு, எனக்கு இது செய்ய மாட்டேங்காரு, அதை செய்ய மாட்டேன், இப்படி சொல்லவே கூடாது.
ஏன்னா ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பாருங்கள், அந்த மகனை தேடி கடைசியில் அது போல் இங்கே ஆண்டவர் உங்களை தேடுகிறார். ஆண்டவர் நம்மை தேடுகிறார். உளையான செடியிலிருந்து நம்ம தூக்கி எடுத்து தம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளும்படி அவர் தேடுகிறார். மனம் திரும்புக்கு ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லி லூக்கா 15:7 சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 இழப்புகளை குறித்து பார்க்கிறோம். மேய்ப்பன் ஒரு ஆட்டை இழந்தான், ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசை இழந்தாள், 3வது அன்புள்ள தகப்பன் தன் இளைய மகனை இழந்தார். அவர்கள் எல்லாரும் எப்படி தேடினாரும் கண்டுபிடித்தார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் செய்தியாய் கர்த்தர் பேச போகிறார். முதலாவது பார்க்கும்போது காணாமல் போன ஆடு. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கவளும் தேடி திரியானோ என்று லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு. ஆடு எந்த விதத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு பிராணி. அதற்கு எத்தனை விரோதிகள், சிங்கம், புலி, கரடி, ஓநாய்கள் எல்லாம் ஆடு பெருகுவதை பார்க்கலும் 10 மடங்கு அதிகமாய் பெருகுகின்றன. ஆட்டுக்கு உள்ள மந்த சுபாவத்தில் அது மேய்ப்பனை விட்டு இக்கரைக்கு அக்கறைக்கு சென்று ஓடிக்கொண்டே தனக்கு இருக்கும் ஆபத்துக்களை குறித்து அறிவதில்லை. நீங்களும் அப்படித்தானே? ஆண்டவர் சொல்லுவார், எங்கே போகாத, அது பேசாத, அந்த இடத்துல நிற்காத, அது துன்மார்க்கன், அவனோட பேசாத, அவங்க கூட வந்து உறவு வச்சுக்காத அப்படின்னு ரொம்ப வார்ன் பண்ணுவார். ஆனால் உடனே சொல்ல, இல்லை அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, எப்படியாவது எனக்கு இது பண்ண உடனே கொண்டு போய் அவங்களுக்கு கடன் கேட்பாங்க. ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தா ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சாரு, என்கிட்ட காசை பிடிங்கிட்டாங்கன்னு. இது இல்லை, சில காரியங்கள் நமக்கு கர்த்தர் வார்னிங் பண்ணுவார். நான் என் வாழ்க்கையில் நிறைய பண்ணியிருக்கேன். வேண்டாம், அந்த உறவு வேண்டாம், அதை விட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணுன்றார். தைரியமாக பண்ணிடணும். ஆண்டவர் பிரியம் இல்லாதவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதாவது விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிக்கும் பேலியாளுக்கும் கொடுத்துருக்கும் ஐக்கியம் ஏதுன்ட்டாரு. இன்னைக்கு அப்படிலாம் செய்யாமல் தான் நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் தெரியல நிற்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு கேட்கணும். சில ஆடுகள் ஆபத்தை தெரியாமல் போய் மாட்டிக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கு மனிதன் பாதாளத்தையும் அக்னியையும் குறித்து சிந்திக்காமல் கண்ணின் காட்சியில் நடந்து வீடியோ பின்னாலும் டிவி பின்னாலும் ஓடுகிறான். போதை வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு குடித்துக்கொண்டு கொடிய இச்சையினால் பீடிக்கப்படுகிறான். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை தேடி வருகிறான். ஆடுகளுக்காக உத்தரவாதம் செய்கிறான். ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தயங்குவது இல்லை. தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன் ஒரு ஆட்டை பிடித்த சிங்கத்தை கடை பின்தொடர்ந்து போய் அதை அடித்து கொண்டு போட்டார் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 சொல்லப்படும். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10 நமக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அந்த ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவே. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள், அப்போஸ்தலன் பவுல் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாயினிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்கிறார். கர்த்தரே பிரதான மேய்ப்பன் என்று 1 பேதுரு 5:4 சொல்லப்படும். நாம் வாசித்த வேதப்பரோட மேய்ப்பன் என்று என்ன செய்தான்? தன்னிடம் உள்ள 90 ஆடுகளையும் ஒரு இடத்துல நிறுத்தி வைத்துவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி அலைந்து முடிவாக கண்டுபிடித்தான். மேய்ப்பன் ஆட்டை கண்டுபிடிக்க முதலாவது குரல் கொடுப்பான். சில மேய்ப்பர்கள் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே ஆடுகள் உடனே சத்தம் கொடுக்கும். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்றார். கர்த்தர் வேதத்தின் மூலமாக உனக்கு குரல் கொடுக்கிறார். ஊழியர்கள் மூலமாய் குரல் கொடுக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் குரல் கொடுக்கிறார். கடைசி கால சம்பவங்கள் மூலமாக குரல் கொடுக்கிறாரு. அந்த குரல் தான் கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. கேட்குறீங்களா? ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறீங்களா? ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்குறாரு. ஊழியர்கள் சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் இருக்கிறோம், ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்பாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தில் வந்து ஜெபிங்க, உபாச ஜெபத்துக்கு வாங்க. இதெல்லாம் அல்லல் தட்டுறது. சில பேர் சொல்லுவான், அவங்களுக்குலாம் வேலை இல்லை, அவங்க ஓயாமல் போய் ஜெபம் பண்ணலாம், எங்களுக்கு நிறைய வேலை. என்ன வேலை? மார்த்தாளா மரியாளா? மார்த்தாள் வந்து அநேக காரியம் விட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தா. அவள் வீட்டு வேலை செஞ்சு மற்ற வேலை செஞ்சுட்டு. மரியாள் என்ன பண்ணா? மரியாள் தன்னை விட்டு எடுப்பான், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைக்காக நம்ம காத்திருந்து நம்ம ஊழியத்துக்கு போகணும், கேட்கணும், இந்த செய்தியை கேட்கணும். செய்தியை கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கணும். அதுக்கு கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தருவார். எல்லா விதத்தில் கர்த்தர் சில ஆடுகள் முட்களின் மத்தியிலே சரியாக சிக்கி கொண்டிருக்கும். தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தாலும் அவைகள் குரல் கொடுக்கும்போது மேய்ப்பன் என்று முன் என்று பாராம தன்னுடைய சரத்தை குத்தி கிழிக்கும் என்று பாராமல் இறங்கி வந்து அதை தூக்கி எடுக்கின்றார். அதுதான் மேய்ப்பன். இயேசு உங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டாரே, வாரினாலும் சவுக்குகளினாலும் அடிக்கப்பட்டார், ஆணியால் குத்தப்பட்டாரே, சாபமான முள் குத்தக்கூடாது என்பதற்காக அல்லவா? உன்னை விடுவித்து தூக்கி எடுப்பதற்காக அல்லவா? ஆண்டவர் நேசிங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர்,
நமக்காக எவ்வளவு, அதான் சொல்றாரு, என் குமாரனையே கொடுத்தன, மற்றெல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு கேட்பாரு. அதுதான் என்ன சொல்றாரு, எம்மா நீ வேதத்தை நேசிக்கணும், தியானிக்கணும், ஒன்றை போல பிறனை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு ஏழை எளியோருக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யணும். இதெல்லாம் நல்ல அதுதானே சொல்லி கொடுக்குறேன். அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடங்க. காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த மேய்ப்பன் அதை நடத்தி கொண்டு வருவதில்லை, தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோடு வருகிறான். நாம் கர்த்தருடைய தோளின் மேல் இருக்கிறோம், சிலுவை சுமந்த கிறிஸ்துவின் தோளில் நமக்கு இடம். நம்ம சொல்கிறோம்ல, தோள்களின் மேலே சாய்ந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவருடைய தோள்களில் நம்மளை வச்சுருக்க. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அகலாத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா என்று லூக்கா 15:6 சொல்றார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும்போது கர்த்தருடைய முகத்தில் எவ்வளவு சந்தோஷம், முழு பரலோகத்தும் தேவதூர் மத்தியிலும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, காணாமல் போன வெள்ளிக்காசு. அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று லூக்கா 15:8 சொல்லப்படும். இஸ்ரவேலிலே திருமணமாக போகிற பெண்கள் வெள்ளிக்காசுகளை ஒவ்வொன்றாக சேர்ப்பார்கள். 10 வந்ததும் பூரணமாயிற்று என்று ஒரு ஆரமாக கட்டி கழுத்தில் தொங்க வைத்துக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கும். ஆனால் திடீரென்று ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. காணாமல் போன ஆட்டுக்குட்டி குரல் கொடுத்தால் பதில் கொடுக்கும். ஆனால் வெள்ளிக்காசு அப்படி அல்லவே, கொடுக்க முடியாதே. அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் தேட ஆரம்பித்தாள். கரிசனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு தேடி இருந்திருப்பாள். இதில் முக்கியமான கருத்து பாருங்க, விளக்கை கொளுத்தினோம், அது வெளிச்சம் வரணும், அது இருளில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கு கண்டுபிடிக்க முடியாது, அவரை வீட்டை பெருக்கணும், அசுத்த கிரிகள் எல்லாம் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கணும், ஜாக்கிரதையாய் தரும். அப்போ கரிசனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு தேடி இருப்பார். 9 வெள்ளிக்காசு இடத்தில் இருக்கிறது, 10ஆவதை காணும். 9 வரங்கள் உன்னத்தில் இருக்கலாம், 9 ஆவியின் கனிகள் உன்னத்தில் இருக்கலாம், ஆனால் 10ஆவதாக ஒன்று உன்னிடத்தில் இருக்கிற தேவையானது ஒன்று உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறதா? கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிறாரா? எல்லாம் இருந்தோம், கிறிஸ்துவில் நாம் என்னன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் பேர் புகழ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை இருந்தால் சமாதானம் இருக்காது. அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டோன்னு இயேசு வந்த வாழ்க்கைக்கு அப்புறம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே மறுகால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று லூக்கா 10:42. 9 வகையான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கலாம். வேலை, குடும்பம், வீடு, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவி, உயர்வு என்றார். ஆனால் இயேசு உன்னோடு இருக்கிறாரா? தேவ பிள்ளையே, இயேசு உன்னோடு இருக்கிறாரா? நீ அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடாக இருக்கிறாயா? கீழ்ப்படியணும். ஆண்டவர் முடியாததை நம்மளை செய்ய வைக்க மாட்டார். அவர் கடினமாக இருக்கிற என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை கேட்பேன். கடினமானது அவருக்குள்ளதுங்க, அவர் எடுத்துப்பார். லகுவானதை நம்மளை கொடுப்பார். அதனால் அவருடைய சத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் உங்களை விட்டு போடுங்க, அதனுடைய கீழ்ப்படிங்க. எல்லா நாட்களும் கர்த்தர் கூட இருந்து நம்முடைய வழி நடத்துவார். ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம கர்த்தர் கூட நடத்துகிறத நம்ம உணரணும், உணர்ந்து நடக்கணும். காலங்களே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை என்று உன்னத பாட்டு 3:1 சொல்கிறார். ஆத்தும நேசர் எங்கே? லவோதிக்கேயா சபை அவரை வெளியே நிறுத்தி வைத்திருந்தது. கிறிஸ்து வாசற்படியிலே நின்று பரிதாமாய் தட்டி கொண்டே நின்றார் என்று வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு 12வது வயது சிறுவனாக இருந்தபோது இயேசுவின் தாய் அவர் தன்னோடு இருப்பதாக எண்ணி கொண்டிருந்தார். ஆனால் 3வது நாள் அவர் தன்னோடு இல்லை என்பதை உணர்ந்தார். இனத்தவரிடம் உறவினரிடம் தேடினார். ஆனால் இயேசுவோ அவர்கள் எந்த இடத்தில் விட்டு போனார்களோ அதே இடத்தில் இருந்தார். எங்கே இயேசுவை தொலைத்தீர்கள்? எங்கே பின்மாற்றம் அடைந்தீர்கள்? தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்தர் கத்தர் கேட்கிறார். எங்கே தேவனுடைய அன்புக்கு தூரமானீர்கள்? அங்கே அவரை தேடுங்கள். அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி தேடினாள். அந்த விளக்கு வேத புத்தகம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதம் 119, 105 சொல்லப்பட்டிருக்கு. விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் மூடி வைக்காமல், மத்தேயு 5:15 பாத்திரத்தின் கீழோ கட்டிலின் கீழோ வைக்காமல், லூக்கா 8:16 வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னை ஆராய்ந்து தேடினார். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று நம்மளும் இதை எப்போவுமே சொல்லணுங்க. நம்மளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். நம்முடைய மனசில் என்ன இருக்குது, நம்முடைய என்ன எப்படி நடந்து கொள்கிறோம், எதெல்லாம்ட்டு. அதனால தான் நீங்கள் நிச்சயமும் எங்கள் வீட்டில் டெய்லி இந்த ப்ரேயரில், எங்கள் வீட்டில் நைட் ப்ரேயரில் எங்கள் அம்மா எப்போவுமே இதை சொல்லுவாங்க. என்னை ஆராய்ந்ததும் என்னை சோதித்து அறிந்து எங்களை சிந்தையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கு வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்துன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது உண்மையான வார்த்தைகள்.
நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திக்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 11:31 சொல்லப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே மத்தேயு 7:7 வெள்ளிக்காசை தேடிய ஸ்திரீ கண்டுபிடித்தாள். தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா என்று லூக்கா 15:9 சொல்லப்பட்டிருக்கு. 3வது பார்க்கும்போது காணாமல் போன மகன். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார் என்று லூக்கா 15:24 முதல் ஓமையிலே 100 ஆடுகளிலே ஒரே ஒரு ஆடுதான் காணாமல் போனது. வெள்ளிக்காசிலே 10ல் 1 வெள்ளிக்காசு தான் காணாமல் போச்சு. ஆனால் இந்த 3வது உண்மையை பாருங்கள். அந்த அன்புள்ள தகப்பனுக்கு இருந்ததே 2 குமாரர்கள். அவள் ஒருவன் காணாமல் போனால் தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்ம வீட்டிலேயே பிள்ளைகள் ஒன்று திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். இன்றைக்கி அன்னைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, சிஸ்டர் 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நல்லா வேலை செஞ்சு நல்லா இருக்கிறான், ஒரு பையன் வெறும் துன்மார்க்க ஜீவியம் சிஸ்டர். அதுவும் இல்லாமல் அடித்து பணத்தை பிடுங்கி சொத்தை பிரித்து கொடு, வீட்டை பிரித்து கொடு, எனக்கு இதை கொடு, அதுவும் கெட்ட குமாரனை போல வாழ்கிறான். நான் அப்போவுமே சொல்லுவேன், இல்லை கெட்ட குமாரெலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லா குமாரனும் நல்ல குமாரன் தான். ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க, அவரை ஆண்டவர் மாற்றி தருவார். அதே போல் தான் இன்றைக்கி நீங்கள் உங்கள் மகனை குறித்து கலங்கி இருக்கலாம், இல்லை மருமனை குறித்து கலங்கிட்டு இருக்கலாம், பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா பிள்ளைகளும், அதாவது இந்த சிறியர் ஒருவரும் கெட்டுப்போது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்கள் போய், அதாவது எசேக்கியேல் 36:37 சொல்லியிருக்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காரியம் எனக்கு அனுகூலமாகும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்ன்றார். நீங்கள் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அது புருஷனோ இல்லை மகனோ மருமகளோ அல்ல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு போய் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் இயேசுவின் நாமத்தில் போய் உங்கள் விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா அவர் நிச்சயமாய் கேட்டு அதை விடுதலை செய்வார் இயேசு. ஏன்னா அவர் விடுதலை நாயகர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எப்படிப்பட்ட மனுஷனைங்க உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அவர். உலகத்தில் வந்து எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று 1 நாளாகமம் 29:12 சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வசனத்தை சுட்டி காட்டி உங்கள் மாம்ச பேசுறதை அடக்கி போட்டு ஆவியின் சிந்தையினால வார்த்தையை பிடிச்சு நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் மாறுதல் வரும். உங்கள் மகனுக்குள்ளாய் மாறுதல் வரும், உங்கள் பிள்ளைகளுக்காக மாறுதல் வரும். உங்கள் குடும்பத்தில் போராட்டமெல்லாம் ஓஞ்சி சமாதானம் கிடைக்கும். அதை நீங்கள் நிச்சயமாக செய்ய முடியும். எல்லாத்துலேயும் பாருங்கள், ஒருவன் ஆட்டை இழக்கலாம், மாட்டை இழக்கலாம், வெள்ளிக்காசு. ஆனால் சொந்த பிள்ளையை இழப்பது என்பது எழுத முடியாத காரியம் தானே. ஆகாயத்து பறவைகளை பார்க்கும், காட்டு பசங்களை பார்க்கும் மனுஷன் எவ்வளவோ மடங்கு விசேஷம் உள்ளவன் என்று மத்தேயு 6:26 சொல்லப்பட்டிருக்கிறார். காரணம், அவனுக்குள் விசேஷித்த ஆத்துமா இருக்கிறது, அது நித்தியமாய் வாழக்கூடியது. இளையகுமாரன் தகப்பனிடத்தில் என் ஆஸ்திகளை எனக்கு பிரித்து தாரும் என்று கேட்டபோது அவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்பட்டிருந்திருக்க கூடும். இஸ்ரவேல் தேசத்திலே தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பாகம் பிரிக்க மாட்டார்கள். அப்படி பிரித்து கேட்பது தகப்பனை உயிரோடு கொள்வதற்கு சமாதானம் என்று நான் ஒரு இதில் புக்கில் படித்தேன். அவன் நல்ல நோக்கத்தோடு கேட்கவில்லை. தொழிலையோ வியாபாரத்தையோ ஆரம்பிக்க கேட்டாலும் பரவாயில்லை. அவனும் வேசிகளிடத்தில் தன் ஆசைகளை அழிக்கவே கேட்டான். நண்பர்களோடு தீய வழிகளிலே உல்லாசமாய் வாழவே கேட்டான். மகன் ஆசை பிரித்து கொண்டு போனாலும் தகப்பனோ வழிமேல் வழி வைத்து மகனை எதிர்பார்த்துக்கணும். நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். திரும்பி வந்து விடமாட்டானா, மனம் திரும்பி விடமாட்டானா, நம்ம ஆண்டவரும் அப்படித்தான். எத்தனையோ பாருங்க, எல்லாத்துலேயும் ஆண்டவர் வந்து இவன் மனம் திரும்ப மாட்டானா, இவன் எல்லா கட்டுப்படத்துல ஆண்டவர் தரப்புலன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஐயோ என் பிள்ளை கெட்டு போயிட்டு இருக்குதே அப்படி. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான் ஒரு சில காரங்களை, சில பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த குடிப்பழக்கத்துலேருந்து என் பிள்ளை விடுதலை பெற முடியல சிஸ்டர், இவன் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டான், இந்த நுகத்தடியை சுமப்பதுனால நாங்கள் குடும்பமாக தலைகுனிஞ்சு நிற்கிறோம் சிஸ்டர்வாங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட சொன்னேன், 130ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை வச்சுக்கங்கம்மா, அவங்களது அக்கிரமங்களிலிருந்து விடுதலைப்பட்டு திரளான மீட்பு உண்டுன்றார். ஆண்டவர் நான் மீட்டு தருவேன், நீ பயப்படாத, நீ ஜெபிக்க தான் வேணும், நீ விசுவாசிக்க தான் வேணும், நான் அதை செய்து தருவேன் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசிங்க, நிச்சயமாக செய்வார். இன்றைக்கு அநேகருடைய கண்ணீர் என்ன, குடிக்கிறேன், பிள்ளை குடிக்கிறான் சிஸ்டர், முடியல, சம்பாதிக்க முடியாது, மதிக்கவே இல்லை. அது அந்த பெற்ற தாயோட இருதயம் உடைஞ்சு போயிடும். அதனால மனைவிட்ட நல்ல பேர் கிடையாது, மாமனார் வீட்டில் அவனை வந்து நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க. இப்படியெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சில பேர் என்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட உட்காந்து நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லுவேன், ஐயா நீ இப்போ நார்மலான மனுஷனாக இருக்கிற, நீ அந்த குடி பழக்கத்தில் போய் அந்த குடியை குடித்த உடனே நீ ஒன்னே நிதானம் வந்து இழந்து போயிடுற, நீயே பைத்தியக்காரனாக மாறிடுற.
அதுக்கப்புறம் உன்னை எப்படி நீயே உன்னை மதிக்க மாட்ட, உன் குடும்பத்தில் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி இன்னைக்கு அநேகர் வந்து குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை பெற்றாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார், நான் சிஸ்டர்கிட்ட போய் பேசி ரொம்ப நேரம் அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க, பொறுமையாக கொடுத்தாங்க அப்படின்னு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி எல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லா இப்போ தான் அவள் சொல்லார், நான் இத்தனை வருஷம் எனக்கு 50 வயசாயிடுச்சு, 50 வயசுக்கு மேலே தான்மா நான் வாழ்கிறேன் அப்படின்னார். பாருங்க, அது கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்படணும், இயேசுவால் மட்டும்தாங்க முடியும். அதனால தான் நாங்கள் வந்து கட்டுகளை உடைத்தறிகிற ஊழியத்தில் இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. அபிஷேகமே நுகத்தை முறிக்கும். அடிமைத்தனத்திலிருந்து நீக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைபடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 51 அதனால சோர்ந்து போகாதீங்க. ஐயோ எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் சிஸ்டர், என் பையன் இன்னும் மனம் திரும்பல சொல்லாதீங்க. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அப்படின்னு வசனத்தில் இருக்குன்னு அந்த வசனத்தை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரிங்க. இப்படி என் குடும்பத்தை குறித்து என் பையனை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கு ஏசப்பா, அதை என்னை மீட்டெடுத்து தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அப்படித்தான் அவர் காணாமல் போன மகனை போல கண்டுபிடிச்சது காண்டவர் அவனை மனம் திரும்ப வச்சு உங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடுவார். ஏன்னா உங்க பலத்தாலேயோ உங்க பராக்கிரத்தினால ஆகாது, தேவ ஆவியினால் தான். தேவ ஆவியானவர் தான், இயேசுவின் நாமம் தான் கட்டுண்டவரை கட்டவிழ்க்க முடியும், நுகத்தடியை முறிக்க முடியும், தலை குனிந்த இடத்துல தலையை நிமிர்ந்து நடக்க செய்ய முடியும். வேத சங்கீதக்காரன் சொல்வாரா 20ஆம் சங்கீதம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மள ஆண்டவர் அவர் சிலுவையில பாடுபட்டதே நம்ம தலை நிமிர்ந்து நிற்கதாங்க, தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு இல்லை, வேதனையோட இருக்கிறதுக்கு இல்லை, சோதனையோட இருக்கிறது, துக்கத்தோட இல்லை, புலம்பலோட தெரியறதுக்கு இல்லை, நம்ம சந்தோஷத்தோட இருக்க, நம்ம சமாதானத்தோட இருக்க, நம்ம இனி நீங்கள் எதையும் சுமக்க கூடாது என்பதற்காக ஒரு வியாதியை சுமந்துட்டாரு, பாவத்தை சுமந்துட்டாரு. எல்லா வேதனையும் கத்த உன் பலகீனங்கள் எல்லாம் அவர் நோய்களையும் பலகீனெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து விட்டார். அதனால உங்க பிள்ளை ரட்சிக்கப்பட்டுருவான், மனம் திரும்பி அவன் எல்லாவற்றையும் எல்லாரை போல் அவன் புத்தி தெளிந்து போல தகப்படத்தில் பாவ அறிக்கை செய்து அவன் எப்படி கட்டக்குமான் புத்தி தெளிஞ்சது போல அவன் சின்ன அந்த இளையவன் வந்து சேர்ந்தது போல இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மகனும் தெளிவடைந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்து லேகியோன் ஆவி பிடிச்சவங்க என்ன பண்ணா, முதல்ல புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையை உன் பிள்ளையுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து உன் மகனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் கர்த்தர் வேறொருத்து சுட்டரித்து போட்டு அவனை விடுதலையோட வாழ வைப்பது நிச்சயம் தேவ பிள்ளையை விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வோம். எல்லாத்திற்கும் கர்த்தர் கூட இருந்து அது பாருங்க, அந்த இளையகுமார் அவன் வருவதை அவனுடைய அண்ணன் பார்ப்பதற்கு முன்பு வீட்டில் உள்ள வேலைக்காரர் பார்ப்பதற்கு முன்பு ஊரில் உள்ள ஜனங்கள் பார்ப்பதற்கு முன்பாக முதலாவது பார்த்தது அவனுக்காக ஏங்கி நின்ற தகப்பன் தான். மட்டுமல்ல மகனுக்கு எதிர்கொண்டு ஓடி போனான். ஒரு பாவி மனம் திரும்பி வருவதை முதலாவது பார்க்கிறவர் மனதிற்குமுள்ள இயேசு, அவனுக்காக பாடுகளை சகித்த இயேசு, சிலுவையில் அறைப்பட்ட இயேசு. நீ ஒரு அடி வைத்து ஆண்டவரை தேடினா அவர் 1000 அடி வைத்து உன்னை வந்து எதிர்கொண்டு தான் அணைத்துக் கொள்வார். தெய்வ பிள்ளையை மனம் திரும்பி அந்த மகனுக்காக எத்தனை காரியங்கள் அந்த தகப்பன் ஆயத்தம் செய்தார். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், 2வது மோதிரங்களை தரிப்பீங்கள், 3வது கால்களுக்கு பாதரட்சையை போடுங்கள், 4வது கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கீத வாத்தியங்கள் நடன கழிப்புகளை ஏற்படுத்துங்க. அந்த தகப்பனின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது கர்த்தரும் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா காரியத்திலும் இழந்து போனது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகன் மட்டுமா நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவர். எத்தனை குடும்பத்தில் அப்பா இளைய மகனை போல எல்லா விதத்திலும் கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு புலம்பி அழுகிற ஒவ்வொரு தாயும் மனைவி பிள்ளைகளையும் பாரும் ஆண்டவரை. எல்லாவற்றுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கத்தர் கட்டளையிடுவீராக அப்பா. இந்த சிற்றின்பத்திலிருந்து கத்தர் விடுதலை கட்டளையிடுவீராக. போதைப் பொருள் அடிமனத்திலிருந்து கத்தர் விடுவார், குடிப்பழக்கத்திலிருந்து கத்தர் விடுதலை அழுவார். எப்படி காணாமல் போன மகனை தேடி வந்தது போல் இந்த பிள்ளைகள் காணாமல் போய் கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற கர்த்தாவே நீர் விடுதலை செய்வீராக. எந்தெந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கத்தர் கட்டளையிடுவீராக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கத்தர் கட்டளையிடுவீராக, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைக்கு திருமணத்தை கத்தர் கட்டளையிடுவீராக, கற்பத்தின் கனி காத்திருக்கிற பிள்ளைகள் கற்பத்தின் கனியை கத்தர் கட்டளையிடுவீராக. எல்லா சூழலும் குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தையும் தந்து ஆண்டவரை கையிட்டு செய்வதில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர்களை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியம் என்னமாய் ஒவ்வொருவரை பேர் பெற ஆசீர்வதித்து காத்துக்கொள்வதை நம்மை நோக்கி பார்க்கிறேன். லிஷபி லபி தரி கரதூரி சந்துரி பலபதர திகைதுரி ரூபி எட்வர்ட். சோர்ந்து போகாதே. ஏக போராட்டங்களை பார்த்து பார்த்து விசேஷித்த விதம் உன்னுடைய மகனுடைய சிறையிருப்புக்காய் கதறி 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 அழுகிறார். என்றைக்கு ஆண்டவரே இவன் மனம் திரும்பி
நாமத்தை பற்றி பிடித்து கொள்வான் அலறி துடித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே ஞாபகம் செய்து உன் கண்கள் அதிசயத்தை காணும். தெற்கத்தி வள்ளங்களை திருப்பது போல உன் மகனுடைய சிறையிருப்பை திருப்பவே, அது உன் கண்கள் காண திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. உஷபில் அதிரி கந்துரி கபலபத ரகலதுரிக்க மாசி டானியல், சோர்ந்து போக வேண்டாம். சரத்தில் இருக்கிற பலகீன நிமித்தம் அடிக்கடியாய் சோர்ந்து போய் விடுகிறார். ஐயோ, இந்த வேதனையினால் தாங்க முடியவில்லையே என்று புலம்பி அழுகிறார். கர்த்தர் சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாயிரு என்றும், இயேசுவின் தழும்புகளால் கல்வாரில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்த மகளுடைய உச்சந்தல் உள்ளங்கால் ஊற்றி ஜெயம் எடுக்கிறேன் ஏசப்பா. பிசாசு என்கிறேன் அழிக்கும்படிக்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினீர் என்று உடைய நாமம் மகிமைப்பட சாட்சியாய் எழுப்புவீரார். நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உஷபில் லகதுரி கந்துரி கரதர். சுந்தர் சிங், சோர்ந்து போக வேண்டாம். சரத்தில் இருக்கிற பலகீன நிமித்தம் அடிக்கடியாய் சொல்கிறார், இந்த காலில் இருக்கிற பலகீன நிமித்தம் நான் இருப்பதை விட இல்லாமல் போவது நல்லது என்று. இல்லை இல்லை மகனே, பயப்படாது. வேதனை நீங்கி சுகமாயிரும். உன் கால் சறுக்கிறத சொல்லும் பொழுது அவர் கிருபையினால் உன்னை தாங்கி சுகம் கொடுத்து இயேசு சாட்சியாய் உன்னை நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. உஷபில் அதிரி கந்துரி கபலபா. எங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். ஒவ்வொருவரை பேர் பெறாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகள், இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.